நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அடிப்படையில் அந்த தீர்ப்பு விஜயினுடைய அவர்களுடைய இந்த கரூர் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, இது பலவிதமான மோசமான விளைவுகளையும் உருவாக்கி இருக்குது. ஒரு பக்கம் அரசியல் பண்ணணும் அப்படின்னா அல்லது போய் மக்கள்கிட்ட சந்திக்கணும் அப்படின்னா அடிப்படையில் அவங்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகன பரப்புரை தான். அந்த வாகனத்தை கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் நின்று அதுக்கு முன்னாடியே முன் அனுமதியெல்லாம் கேட்டு இது காலாகாலம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போது விஜய் அவர்கள் ஏற்படுத்தின இந்த அவருடைய கூடுதல் ஏற்பட்ட இந்த சம்பவத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் உருவாகிருக்குது. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த சில உத்தரவுகளை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அளிக்கப்பட்டிருந்த அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தை எப்படி விஜய் மேனேஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, இந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போக முடியாதுன்னு டிஎஸ்பி சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அரசின் மீது நம்ம ஏன் இதில் வெறும் விஜய் மட்டும் 100% பிழையானவரை நான் சொல்லலை. விஜய் 50% 60%னா இந்த பக்கமும் சில பிழைகள் இருக்குது. அந்த பிழையில் முத்தாய்ப்பான பிழை அப்படிங்கிறத அவரை உள்ள அனுமதிச்சிடவே கூடாது. சார் நீங்கள் போனீங்கன்னா பணம் விழும் சார்னு பேசியிருக்கணும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக பணம் விழும், பரவாயில்லையா பொறுப்பு எடுத்துக்கலான்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் விஜய் இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்தந்த பொறுப்பாளர் அந்த ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு நீங்கள் வந்து விஷயம் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அனுமதி. ப்ராப்பராக இவ்வளோ பேர் வருவாங்க சார், இவ்வளோ பேருக்கு உணவு, இவ்வளோ பேருக்கு குடிநீர், இவ்வளோ பேருக்கு கழிப்பறை வசதி நாங்கள் வச்சுருக்கிறோம், அதனால் அனுமதி கொடுக்கணும்னு நீங்கள் கேட்கணும். எல்லா கட்சியாலையுமே ஆளுங்கட்சி பண்ணுற பரப்புரை போல் பண்ண முடியாதுல்ல. முப்பெரும் விழாவை திமுக பண்ணும், பாமகவில் பண்ண முடியுமா? நாம் தமிழர் கட்சியால் பண்ண முடியுமா? தேமுதிகவால் பண்ண முடியுமா? அப்போ அவங்களுக்கு அவங்க சிக்கல் உருவாகுதுல. எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது? போகிற இடத்துலலாம் அவருக்கு நல்ல ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுத்துடலாம் அப்படின்றது ஈஸியாக. அப்போ அதிமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது உண்மையாகுது இல்லை. வள்ளலாருடைய பிறந்தநாள் அப்பெல்லாம் மகிழ்ச்சி தான், எல்லாருமே திருவள்ளுவர் பிரகாச வள்ளலாரை கொண்டு போய் எல்லாருமே போய் சேர்க்கணும். ஆனால் எந்த விதத்தில் சேர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வள்ளுவரை இவங்க சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வள்ளுவருக்கு பட்டையை போட்டு வள்ளுவருக்கு காவியை உடுத்தி கொண்டு போய் சேர்க்க பார்த்தாங்க. அந்த வள்ளுவர்கள் நம்ம வள்ளுவர். அதே மாதிரி தான் இவங்க வள்ளலாரையும் தன்மையப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஆர்.என். ரவி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து என்னடா ரொம்ப நாளாக நம்ம பேர் வந்து மீடியாக்கள் அடிபடவே இல்லை, இன்னொன்று நமக்கும் திமுகவுக்கும் வந்து இந்த மாதிரி டக் ஆஃபர் கொடுத்தா தானே வந்து நல்லா இருக்கும், நல்ல பேர் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒன்று ஆரம்பித்து விட்டுருக்கிறாரு. இன்னொன்று தமிழக அரசுக்கு வந்து எப்பெல்லாம் ஒரு நெருக்கடி ஏற்படுதோமா, இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே சொல்கிறாங்க, எப்பெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுதோ அப்போல்லாம் ஐயா ஆர்.என். ரவி உள்ளே வந்துடுவார், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கிடச்சிரும். இன்றைக்கி டாக்டர் திருமாவளவன் இடத்துல சொல்கிறாரு, எனக்கு கூட டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு எண்ணம் தான், என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னு டாக்டர் திருமாவளவன் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும் போல் இருக்குது. எனக்கு கூட இந்த ஆணவ குலத்தை இருக்கணும்னு எண்ணம் தான், எனக்கு கூட இதெல்லாம் பரவணும் எண்ணம் தான், எல்லாம் எண்ணம் தான். நீங்கள் என்ன எதிர்கட்சியாக இருக்கீங்க, ஆளுங்கட்சியாக தானே இருக்கிறீங்க, உங்கள் கையில் தானேங்க பேனா இருக்குது, நீங்கள் தானே சட்டம் போட முடியும். புதிய தலைமுறையில் இந்த விவகாரங்களுக்கு அரசும் ஒரு பொறுப்பு, அரசு மேலே விமர்சனங்களை வச்சு சில வீடியோக்களை அவங்க போட்டிருக்கிறாங்கம்மா. அந்த வீடியோக்கள் வந்து நல்ல பார்வைகளை வந்து பெற்றிருந்ததன் காரணமாகவும் எப்படி வந்து இந்த மாதிரி அவங்க போடலாம், அதற்காகவே நம்ம இதை செஞ்சாகணும் அப்படின்னு அரசு பழிவாங்கும் நோக்கத்தோடு நடந்து கொண்டதாகவும் தான் வெளியில் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையின் கூற்று 100க்கு 100 சரி, 100க்கு 100 இந்த விவகாரத்தில் அண்ணாமலையின் கூற்று சரி. திரும்பி நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, உங்களுக்கு சொந்தமான சேனல்கள் இருக்குன்னு. அந்த சேனல் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை திமுகவுக்கு எதிரான சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உலக செய்திகள் போடுவாங்க. ஆப்பிரிக்காவில், வட அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில், நெதர்லாந்தில் இந்த மாதிரி போடுவாங்க. நெதர்லாந்து நாட்டில் ஒரு மாகாணத்தில் 11 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய், இந்த மாதிரி நியூஸ்லாம் போடுவாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்குதுப்பா, உடனே வெளிநாட்டு செய்தி தூக்கி போட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். புதிய தலைமுறை வந்து என்ன, இப்போ உங்களுக்கு எதிராக எத்தனை செய்தியை போட்டாங்க? அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவாக செய்திகளை போட்டதே கிடையாதா? உங்களுக்கு ஆதரவான குரலை அவங்க எடுத்ததே கிடையாதா?
அந்த டிபேட்டில் வந்து உங்களுக்கு எதிராகவே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தலைங்கும் நிகழ்ச்சியில் அருண்மொழிவர்மனிடம் பல்வேறு கேள்விகளை அரசியல் சார்ந்து கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம் நீட்சியாக தற்போது அரசியல் கட்சிகள்லாம் சில கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ட்விட்டர்ல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? அடிப்படையில் அந்த தீர்ப்பு விஜயினுடைய அவர்களுடைய இந்த கரூர் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, இது பலவிதமான மோசமான விளைவுகளையும் உருவாக்கி இருக்குது. ஒரு பக்கம் இப்போ பொதுவாகவே ஒரு எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணணும் அப்படின்னா அல்லது போய் மக்கள்கிட்ட சந்திக்கணும் அப்படின்னா அடிப்படையில் அவங்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகன பரப்புரை தான். அந்த வாகனத்தை கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் நின்று அதுக்கு முன்னாடியே முன் அனுமதியெல்லாம் கேட்டு இது காலாகாலம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். என்ன ஒன்றுனா வாகனத்தில் வந்து ரோட் ஷோ மாதிரி பண்ண மாட்டாங்க. ரோட் ஷோவை பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு இடத்துல போய் மேலே போட்டு நின்று அங்கே நின்று பேசுவாங்கம்மா. இதான் யதார்த்தமாக நடக்கும். இப்போ அன்புமணி கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் அதிகமாக பண்ணுவார். சாலையில் போகுவார், அப்புறமா போயிட்டு ஒரு இடத்துல போய் நிற்பார். நின்ன பிறகு அங்கே இருக்கிற மேடையில் எல்லாரையும் உட்கார வச்சு நிற்க வச்சு பேசிட்டு கிளம்புவாங்க. இதான் நடக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போது விஜய் அவர்கள் ஏற்படுத்தின இந்த அவருடைய கூட ஏற்பட்ட இந்த சம்பவத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் உருவாகிருக்குது. இப்போ குறிப்பாக பாருங்கள், இன்றைக்கி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசக்கூடிய ஒரு கருத்து, கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த சில உத்தரவுகளை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அளிக்கப்பட்டிருந்த அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மேலும் புதிய நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி மறுக்கிறாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. இப்போது தேமுதிக இந்த பிரச்சனை வரும், பாஜகவுக்கு பிரச்சனை வரும், எல்லா கட்சிகளுமே இந்த பிரச்சனை வரும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா திமுகவுக்கு தானேங்க பிரச்சனை, திமுகவும் தானே அங்கே போக முடியாது அப்படின்னுவாங்க. நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி, நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான பராக்கிரமத்தையும் பயன்படுத்தி நீங்கள் எளிமையாக பரப்புரை மேற்கொள்ள முடியும். உங்கள்கிட்ட பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, அதிகார பலமும் இருக்குது, ஆட்சி பலம் வச்சுருக்கிறீங்க. அப்போ உங்களால் முடியக்கூடிய எல்லா செயல்களும் எதிர்க்கட்சிகளால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அதில் பெரிய சந்தேகம் இருக்குது நமக்கு. அப்போ பாமக, தேமுதிக, பாஜக, நாம் தமிழர் கட்சி கூட எக்ஸப்ஷன் இதில் என்னென்னா அவங்க வந்து எப்போதுமே இந்த மாதிரி சாலை ரோட் ஷோலாம் பண்ணி பரப்புரை பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பரப்புரையே வேறு, அதை நம்ம தனியாக கூட பேசுவோம். ஆனால் இந்த மற்ற கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி தான். இந்த நெருக்கடி எப்படி சமாளிப்பாங்க? அப்போது நீதிமன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக அவங்க வந்து மூவ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு சில விதிமுறைகளை நீங்கள் உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை வந்து எங்கிட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரப்புரை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு. செமையான ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட மட்டும் நான் சில விஷயங்களை பேசவிருக்கிறேன், நீங்களாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு பெண்கள் குழந்தைகள் அந்த கூட்டத்துக்கு உள்ளே இருந்தே தனியாக அனுப்பிடுறாராமா. அவங்களாம் போயிட்டாங்க. தலைவர் தான் சொல்ல போகிறாருப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க பாதுகாப்பாக போயிட்டாங்க, இப்போ நீங்கள் கிளம்புங்க. இது ஒரு தலைவருடைய ஒரு இதுங்க. அந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இந்த கூட்டத்தையும் எப்படி விஜய் மேனேஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, இந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போக முடியாதுன்னு டிஎஸ்பி சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அரசின் மீது நம்ம ஏன் இதில் வெறும் விஜய் மட்டும் 100% பிழையானவரும் நான் சொல்லலை. விஜய் 50% 60%னா இந்த பக்கமும் சில பிழைகள் இருக்குது. அந்த பிழையில் முத்தாய்ப்பான பிழை அப்படிங்கிறத அவரை உள்ளே அனுமதிச்சிடவே கூடாது. சார் நீங்கள் போனீங்கன்னா பணம் விழும் சார்னு பேசியிருக்கணும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக பணம் விழும், பரவாயில்லையா பொறுப்பு எடுத்துக்கலான்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் விஜய் இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சரி ஓகே சார், வி கேன் டிஸ்கஸ் அபவுட் தி அதர் பிளான்ஸ், சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்போ அதற்கான வாய்ப்பை அங்கே உருவாக்க மிஸ் பண்ணிட்டாங்க. அரசு பண்ண தவறாக நான் பார்க்குறதுனா அவர் அனுமதிச்சிருக்கவே கூடாது. உள்ள தலைகள்னு தண்ணி குடிக்கிட்டோம், கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லை இங்கே நின்னே பேசுங்க, இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது சார், நீங்கள் எங்களை விட்டு பேஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணியிருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து
அந்த இதெல்லாம் மீறிடுறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்களுடைய பொதுச்செயலாளர் மற்றவங்களும் பேசும்போது இல்லைங்க தலைவர் அங்கே தான் பேசணுங்கிறாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, உள்ளே விட்டாங்க, 41 பேர் காலி ஆகிட்டாங்க. இப்போ மேட்ரு என்னன்னா, இதனால் வந்து மற்ற எதிர்க்கட்சிகள் எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள். இப்போ பாமக போன்ற கட்சிகள்லாம் இப்போ தான் இந்த மாதிரி பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களின் உரிமை மீட்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு. தேமுதிகவும் பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணால் தடை தான் வந்து உருவாகுது. குறிப்பாக அவர் சொல்கிறாரு, பொது நிகழ்ச்சிகளில் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது மிகவும் அவசியம் எனும் நிலையில் ஒரு நிகழ்வை காரணம் காட்டி அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளை தடை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மதுரை, திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் பாமக மேற்கொள்ளுகிற தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல் கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் மாவட்டங்களில் எந்த நிகழ்ச்சிக்குமே அனுமதி வழங்க காவல்துறை மறுக்கிறாங்க. இது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற விடாமல் அரசியல் கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கும் செயல். இது 100% உண்மை. 100% உண்மை. நீங்கள் எல்லா விதமான உத்தரவுகளையுமே வந்து அப்படியே அந்த அரசாங்கம் அமல்படுத்திடுறாங்களா? மதுக்கடைகளை மூடுன்னு சொல்லுது நீதிமன்றம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அடுத்த கட்டமா இது மாதிரி நடக்காம இருக்கிறது, இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்கிறது தானே சரி? இல்லை, இந்த மாதிரி உத்தரவுகளை நீங்கள் பொதுப்படையாக பார்க்கும்போது சரிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த கட்சியோட ஜனநாயக உரிமை ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அதனால தான் சொல்கிறேன் ஃப்ளெக்சிபிளாக இதை மூவ் பண்ணணுன்றேன். நீங்கள் அந்தந்த பொறுப்பாளர், அந்த ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு நீங்கள் வந்து விஷயம் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அனுமதி. ப்ராப்பராக இவ்வளோ பேர் வருவாங்க சார், இவ்வளோ பேருக்கு உணவு, இவ்வளோ பேருக்கு குடிநீர், இவ்வளோ பேருக்கு கழிப்பறை வசதி நாங்கள் வச்சுருக்கிறோம், அதனால் அனுமதி கொடுக்கணும்னு நீங்கள் கேட்கணும். அப்படி நீங்கள் அந்த ஆர்கனைசர்ஸுக்கு நீங்கள் வந்து விதிமுறைகளை வகுத்து கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், பண்ணு தெரியா, இல்லைன்னா கிடையாது, கிளம்புங்க, அப்படி சொல்லணும். நீங்கள் பொதுப்படையாக அனுமதி நடத்தி பண்ணுறீங்க, இங்கே பண்ணக்கூடாது அங்கே பண்ணக்கூடாதுன்னீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு கட்சிங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியில் என்ன பண்ண முடியும்? எல்லா கட்சியாலையுமே ஆளுங்கட்சி பண்ணுற பரப்புரை போல் பண்ண முடியாதுல்ல. முப்பெரும் விழாவை திமுக பண்ணும், பாமகவில் பண்ண முடியுமா? நாம் தமிழர் கட்சியில் பண்ண முடியுமா? தேமுதிகவால் பண்ண முடியுமா? அப்போ அவங்களுக்கு அவங்க சிக்கல் உருவாகுதுல. எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது? போகிற இடத்துலலாம் அவருக்கு நல்ல ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுத்துடலாம் அப்படின்றது ஈஸியாக. அப்போ அதிமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது உண்மையாகுது இல்லை. அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் கூட்டம் வருதுமா, அந்த கூட்டத்தில் ஏதாவது நெரிசல் ஏற்பட்டோ மயக்கம் ஏற்பட்டோ உயிரிழப்பு ஏற்பட்டோ நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தெரியும் எப்படி கூட்டத்தை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு. க்ரௌடு மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறது அதிமுகவுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும். அப்போ அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கட்சியை நம்ம வந்து சரியாக வழிநடத்தணுமே தவிர, அவங்களுக்கு விதிமுறைகளை வகுக்கணுமே தவிர, பொதுவாக எவனுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஏற்கக்கூடிய வாதமாக எனக்கு படலை. அப்போ இப்போ வருகை தர தாவேக்காக்கு மட்டும் கட்டுப்பாடு விதிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, தாவேக்கா போன்ற கட்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிங்க. இப்போ நம்ம அவங்களுடைய கட்சி தானே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய பிரச்சார கூட்டத்தில் மயக்கம் உறுகிறார்கள், கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது, முக்கியமாக அந்த கட்சியின் தலைவர் தாமதமாக வருகிறார், இந்த குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? இந்த 6 கூட்டத்தில் ஒரு கூட்டத்திலேயாவது விஜய் அவர்கள் சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கிறாரா? கேட்டு என்ன சொல்லுவாங்க? அவர் எங்கங்க, அவர் வர்றதுக்காக தாங்க ட்ரை பண்ணுறாரு. மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. நான் மக்கள் மேலே பழி போடுறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா. ஒரு மணி நேரம் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, சரி 2 மணி நேரம் கூட பரவாயில்ல, 7 மணி நேரமாக தாமதமாக வர்றது. அவர் 3 to 10 தான் கேட்டார், அதில் எப்போ வேணால் வருவார். எப்போ வேணால் வருவார்னா கூட்டம் எத்தனை மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? கூட்டங்களுக்கு நீங்கள் சில விதிமுறைகளை வகுக்கலாம். இங்கே பாருங்கள், உங்கள் தலைவர் 8 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. கூட்டத்துக்கான அனுமதி வந்து 7 to 10. 7 மணிக்கு தான் நீங்கள் அசம்பிள் ஆகணும், 6:30 தான் அசம்பிள் ஆகணும்னு சொல்லுங்கள், தட் இஸ் ஃபைன். அசம்பிள் ஆகணும், எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும், மருத்துவ வசதி இருக்கணும், இதெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக தடைன்னு சொல்கிறது உண்மையிலேயே ஜனநாயகத்துடைய குரல்களை நெருக்கிறது தான். குறிப்பாக சொல்கிறாரு, அன்புமணி சொல்கிறாரு, எனவே பொதுக்கூட்டங்களுக்கான பாதுகாப்பு விதிகள் வகுக்கப்படும் வரை மக்கள் கூடும் இடங்களில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், நடைப்பயணங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ள இடைக்கால அனுமதியை அரசு கொடுக்கணும். அதற்கான அரசின் சார்பில் விதிக்கப்படும் நியாயமான நிபந்தனைகளை அரசியல் கட்சிகளையும் ஏற்றுக்கொண்டு பொறுப்போடு நிகழ்ச்சி நடத்தணும். இதெல்லாம் நியாயமாக இருக்கும். அவர் ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க. மக்கள் கூடும் இடங்களில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் இதான் பண்ண முடியும். மக்கள் கூடாத ஒரு இடத்துல போய் இப்போ கொடுத்தாங்க பாருங்க, வள்ளுவர் கூட்டமாவது ஓரளவு மக்கள் கூடுற இடம், அங்கே இனிமேல் போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது. கமிஷனர் போட்டாங்க, அவர் ஆர்டர் அரசும் போட்டுச்சு. எங்கே கொடுத்துருக்குறாங்க? சிவானந்த சாலையில் கொடுத்துருக்குறாங்க.
ஏன்னா அவங்களுக்கு டொக்கில் இருப்பீங்க, யாருக்கும் தெரியாது. வள்ளுவர் கோட்டைனா ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. போராட்டம் ப்ரொட்டஸ்ட்னா மக்கள் பார்ப்பாங்க. இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க, போ கத்திக்க என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னு விட்டுடுறாங்க. அப்போ இந்த போக்குங்கிறது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு கட்சி எப்படி வளரும் அப்படின்னா, தெருமுனை பிரச்சாரம் பண்ணுவான், தெருமுனையில் ஒரு கூட்டம் போடுவான், அதன் பிறகு கொஞ்சம் வளர்ந்து ஒரு மைதானத்தில் போடுவான், குட்டி ஒரு மைதானத்தில் போடுவான், அதன் பிறகு அடுத்து இப்படி தான் நம்ம வந்து ஒரு கட்சி வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு துளிர்விடக்கூடிய கட்சிகளுக்கு அவங்கள வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கீழ் பண்ணுற மாதிரியான ஒரு விவகாரம் தான் இந்த விவகாரம். இதில் டாக்டர் அன்புமணியோட கூற்று நியாயமான ஒரு கருத்தை தான் நான் பார்க்குறேன். தமிழக அரசு அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அரசியல் கட்சி கூட்டங்கள் வந்து நடத்தினாலோ இல்லை பெரிய கூட்டங்கள் வந்து நடத்தினாங்க அப்படின்னா கட்டுப்பாடுகள் வந்து விதிப்பதற்கான பரிசீலனை வந்து தமிழக அரசு செய்துட்டு வருது. இல்லை, இதில் அவங்க இப்போ நமக்கு சில செய்திகள் கூட வந்து கிடைச்சது நமக்கு என்ன அப்படின்னா, பெண்களுக்கு தனியான ஒரு இடத்த ஒதுக்கிறது, அது பிறகு சாலைகளில் அனுமதியே கிடையாது, மைதானத்தில் மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சில விஷயங்கள் ஏற்றுக்கலாம், சில விஷயங்கள் ஏற்றுக்கவே முடியாது. இன்றைக்கி சாலைகளில் வந்து குட்டி குட்டி சாலைகளில் சின்ன சின்ன மக்கள் கூடக்கூடிய ஒரு கூட்டுச்சாலையில் தாங்க வந்து பல பிரச்சார கூட்டங்களை ஏற்படுத்தி கட்சிகள் வளர்ந்துருக்குறாங்க. நீங்கள் வந்து அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து அதெல்லாம் தடை, அங்கெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறதுங்கிறது எல்லைட்டு கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாடு இருக்கவே முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு பாமரனுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி அங்கே இருக்கவே முடியாது. சரிங்க, இப்போ நீங்கள் கூட்டம் வருது தானே இது பண்ணுறேன்றீங்க. சில கட்சிகள்லாம் இயக்கங்கள்லாம் இருக்குது, கூட்டம் வந்து ரொம்ப குறைவாக தான் வரும், அவங்களுக்கு அந்த இடத்த கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா? அப்போ மேட்ரு என்னென்னா, கூட்டம் அதிகமாக இருந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற நிபந்தனைகளை அறிவுரைகளை நீங்கள் அந்த கட்சிக்கு வரணும், கன்சர்ன் பார்ட்டிக்கு நீங்கள் கொடுக்கணும். அதில் தான் முக்கியத்துவம் செலுத்தணுமே தவிர ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த இடத்துலாம் நீங்கள் வரக்கூடாது, இங்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ப்ரொசீட் பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பரிசீலனை தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் சில மாதங்களுக்கு முன்பாக நிறைய சண்டைகள் நடந்தது நம்ம பார்த்திருக்கோம். அதனால கவர்னர் விசஸ் முதலமைச்சர் அப்படிலாம் நம்ம செய்தி பார்த்தோம், நிறைய ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு. தற்போது அது ஹோல்ட்ல இருந்தது. இப்போ முதலமைச்சர் விசஸ் கவர்னர் அவர்களுக்கு ஆன சண்டை வந்து தொடங்கி இருக்கு. அதாவது நேற்று வள்ளலார் அவர்களுடைய 202வது பிறந்த நாள்ல கொண்டாட்டம் நடைபெற்று அதில் கலந்து கொண்ட RN ரவி என்ன சொல்லியிருந்தாருன்னா, பொதுவாகவே கொலை, அடிதடி, வன்முறை சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது. குறிப்பா தலித் மக்களுக்கு இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய அந்த வன்முறை வந்து அதிகமாகவே இருக்கு. அதுவும் இந்த தமிழ்நாட்டுல 50% மேல் படிப்பறிவு உள்ள தமிழ்நாட்டுல இது போன்ற சம்பவங்கள் வந்து நடைபெறுவது வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நான் இங்க தமிழ்நாட்டுல சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கும் போதோ இல்ல வெளியில போகும்போதோ பல சுவர்கள்ல நான் பார்க்கறது என்னன்னா, தமிழ்நாடு போராடும் என்ற வாசகத்தை நான் நிறைய போஸ்டர்கள்ல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு எழுதியிருப்பாங்க. ஆமா, நீங்க யார்கிட்ட போராடுறீங்க, நீ யார்கிட்ட போராட போறீங்க, நம்மளாம் சகோதரத்துவத்தோட இருக்கிறோம், யார்கிட்ட போராடணும் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு முதலமைச்சர் அவர்களும் பதில் சொல்லியிருந்தாரு. இது எப்படி பார்க்குறது? இல்லை, எனக்கு என்ன ஒன்றுனா, நீங்கள் சொன்ன மாதிரி பழைய மாதிரி ஃபார்முக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரும். வள்ளலாருடைய பிறந்த நாள் அப்பெல்லாம் மகிழ்ச்சி தான், எல்லாருமே திருவள்ளுவர் பிரகாச வள்ளலாரை கொண்டு போய் எல்லாருமே போய் சேர்க்கணும். ஆனால் எந்த விதத்தில் சேர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வள்ளுவரை இவங்க சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வள்ளுவருக்கு பட்டையை போட்டு வள்ளுவருக்கு காவியை உடுத்தி கொண்டு போய் சேர்க்க பார்த்தாங்க. அந்த வள்ளுவர்கள் நம்ம வள்ளுவர். அதே மாதிரி தான் இவங்க வள்ளலாரையும் தன்மையப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இதே RN ரவி அவர்கள் தான் வள்ளலார் யாருன்னு கேட்டால் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை பேசினார். சனாதனம் அப்படிங்கிறது ஒரு வேறுபாடுகளை கற்பிக்கக்கூடிய, சாதி மத வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வருணாசிரம கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு விவகாரம். நால்வருணம் ஆசிரமம் முதலான அனைத்தும் பிள்ளை விளையாட்டே அப்படின்னு சொல்லி அதை ஓரமாக தள்ளினவர். சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று சாதியையும் மதத்தையும் சாடினவர். அந்த திருவருட்பிரகாச வள்ளலார் காவியை உதறி தள்ளி வெள்ளையாடை உடுத்தி புரட்சிக்கு வெள்ளை வெளிச்சம் என்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி வருணாசிரம கோட்பாடுகளை எதிர்த்து புரட்சி செய்த புரட்சி துறவி அந்த வள்ளலார் சனாதனத்தில் உச்ச நட்சத்திரமா எப்படி இருக்க முடியும்? அப்போ அங்கேயே வந்து RN ரவி அவர்கள் அம்பலப்பட்டு விட்டார். அந்த RN ரவி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து என்னடா ரொம்ப நாளாக நம்ம வந்து நம்ம பேர் வந்து மீடியாக்கள் அடிபடவே இல்லை, இன்னொன்று நமக்கும் திமுகவுக்கும் வந்து இந்த மாதிரி டக் ஆஃபர் கொடுத்தா தானே வந்து நல்லா இருக்கும்,
நல்ல பேர் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒன்று ஆரம்பித்து விட்டுருக்கிறாரு. இன்னொன்று, தமிழக அரசுக்கு வந்து எப்பெல்லாம் ஒரு நெருக்கடி ஏற்படுதோமா, இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே சொல்கிறாங்க, எப்பெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் ஐயா ஆரண்டே உள்ளே வந்துடுவார், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கிடச்சிரும். இதே மாதிரி இன்னொரு தடவை ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, ஒரு சம்பவம். நம்ம திமுகவை வந்து போட்டு அடியில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். உடனே ஒரு லேடி ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிஹெச்டி ஸ்காலர் அவங்க, அதை வாங்கும்போது ஆளுநர் கையால் வாங்க மறுத்த ஆய்வு மாணவின்னு போட்டு அது ஒரு 2 மணி நேரம் பேசினாங்க. ஆனால் அது செல்ஃப் எடுக்கலை, டேக் ஆஃப் ஆகலை, அந்தளவுக்கு பெருசாக ஒர்த் இல்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டேக் ஆஃப் ஆகாது, இருந்தாலும் சிஎம் இதை பயன்படுத்திக்கிறார். இன்னொன்று, தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னா யாருக்கு எதிராக போராடுறீங்க அவர் கேட்குற கேள்வி வந்து சிஎம் வந்து நோன்ற ஒரு கேள்வி தான். அவரை கேட்போம், பதில் சொல்லட்டும் அவருன்றார். அவர் பதில் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் கேட்டுள்ளார். இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என்ற ஆணவத்துக்கு எதிராக போராடும். அறிவியல் மனப்பான்மை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் மூட நம்பிக்கைகளையும் புரட்ட கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையினரை 100 ஆண்டுகளுக்கு பின்னே இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும். எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்துக்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும். ஆளுநரின் அதிகார அத்துமீறலுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம். அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழிற்சாலைகளை, தொழில் வளர்ச்சியை, வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்ட எடுத்துச் செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும். இந்த மாதிரி வந்து மொத்தமாக போராடும் சொல்லியிருக்கிறாரு. இதில் நமக்கு மேட்ரு என்னன்னா, இதில் நிறைய விஷயங்களுக்கு இவங்க சரியாக போராடவே இல்லை. தேசிய கல்விக் கொள்கை எதிர்த்து தான் நீங்கள் வந்து மாநில அரசுன்னு தனியாக கல்விக் கொள்கையை உருவாக்குனீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக பேராசிரியர் ஜவஹர்லால் முன் வச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த அரசு கொடுத்த பதில் என்ன? பத்திரிகையாளர் சாவித்திரிக்கண்ணன் ஆய்வுகளோட தரவுகளோட ஒட்டுமொத்தமாக இதை இவங்களை அம்பலப்படுத்தி தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கிடையாது, போதையில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு இவங்களை அம்பலப்படுத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதற்கு இவங்களுடைய பதில் என்ன, ரியாக்ஷன் என்ன? இவங்களாம் அதை கண்டுக்க மாட்டாங்க, கடந்து போவாங்க. ஏன்னா உண்மையை சொல்கிறவங்களும் கடந்து தான் போவாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் இந்த மாதிரி போராடுறீங்க இல்லையா, தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்ங்கிறது, இது திமுகவினுடைய ஒரு கருதுகோளோ கூற்றோ அல்ல. அடிப்படையில் தமிழர்களுடைய எண்ணமே அதுதான். தமிழர்கள் பொதுவாகவே போராட்ட குணம் கொண்டவங்க, அதில் வெல்லணுன்ற எண்ணம் கொண்டவங்க. அதை திமுக அரசு தன்மையப்படுத்திக்கிறாங்க. ஓகே, பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையிலே இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதான கேள்வி. சாதி ஆணவத்துக்கு எதிராக நம்ம போராடுறோம், ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வாங்க, சமூக நீதி விடுதி அப்படின்ட்டு பேர் மாத்திருக்காங்க, காலனி அந்த சொற்களை வந்து அகற்றிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுக அரசு பண்ணிட்டாங்க. அதான் இது வந்து மேம்போக்காக வெறும் பெயரளவில் மட்டுமே இந்த மாற்றங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னா இதுதான் புரட்சி அப்படின்னு மக்கள் மன்றத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படையில் இது அல்ல, தேவையானவை அது அல்ல. இப்போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்வாய்க்குள்ளே இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளி விஷவாயை தாக்கி செத்து போகிறான். ஏன் அதை உங்களால் வந்து தடுத்து நிறுத்த முடியல? அதுக்கான மாற்று வழிகளை நீங்கள் உருவாக்க முடியல? இப்போதும் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டத்தை ஏற்ற சொல்லி தொடர்ச்சியாக டாக்டர் திருமாவளவன் கேட்குறாரு. ஏன் உங்களால் அதை பண்ண முடியல? ஏன் அதுக்கு தயக்கம் காட்டுறாங்க? அதுதான் இப்போ என்னன்னா, உண்மையிலேயே நீங்கள் தமிழ்நாடு அரசு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னா இதெல்லாம் எடுத்து போராடலாமே. சமூக வாக்குகளுக்காக அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். குளத்தூர்மணி கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், இதெல்லாம் நிறைவேற்றதுனால ஸ்டாலினுக்கு இன்னும் ஆயிட போகிறதில்ல, அவர் தவிர்க்கிறாருன்னு கூட நான் பார்க்கல. இந்த ஆட்சியில் இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்கள்லாம் சாதியவாதிக அமைச்சர்களாக இருக்கிறான், கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டியோடவே மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. இவங்களால தான் இவர் பண்ண மாட்டாங்கிறாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு தெரியுமா சிஎம் மேலே? குளத்தூர்மணி அவர்களே சொல்லியிருக்காங்க. குளத்தூர்மணி அண்ணன் அவர்களே ஒரு மேடையில் பேசியிருக்காங்க, ஆதாரம் இருக்கு. கேஸ்ட் மென்டாலிட்டியோட சுத்தக்கூடிய அரசியல் மட்டத்தில் அதிகார மட்டத்தில் இருப்பவர்களால் தான் முதலமைச்சர் அதை பண்ண மறுக்கிறாருன்னு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு டாக்டர் திருமாவளவன் இடத்துல சொல்கிறாரு, எனக்கு கூட டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு எண்ணம் தான், என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னு டாக்டர் திருமாவளவன் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும் போல் இருக்குது. எனக்கு கூட இந்த ஆணவ கொலை திறக்கணும்னு எண்ணம் தான், எனக்கு கூட இதெல்லாம் பரவணும் எண்ணம் தான், எல்லாம் எண்ணம் தான். நீங்கள் என்ன எதிர்கட்சியாக இருக்கீங்க, ஆளுங்கட்சியாக தானே இருக்கிறீங்க, உங்கள் கையில் தானேங்க பேனா இருக்குது, நீங்கள் தானே சட்டம் போட முடியும். அப்போ இவங்க கையில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது, முரண்பாடுகளின் மூட்டையாக இந்த அரசு இருக்குது.
ஆனால் அந்த அரசை எப்பெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ ஐயா ஆளுநர் ஆரண்டை உடனே உள்ளே பூந்துருவார். நான் வரேன், யாரா அந்த குறுக்க வந்த கௌசிக்குன்ற மாதிரி குறுக்க நடுநடுவில் திடீர்னு வந்துடுறாரு. அரசுக்கு எதிராக பலவிதமான விமர்சனங்கள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது, போலீஸ் ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. எவனா ஒரு சின்ன கருத்து போட்டால் பதிவு போட்டால் உடனே தூக்கி இரவு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அரசு ஒரு நிலை உள்ள நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எதிர்க்க செல்வ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதையெல்லாம் மூடி மறுக்கி இந்த மாதிரி ஆளுநர் போன்ற ஆட்கள் வந்து குறுக்க மறுக்க ஓடி இந்த அரசாங்கத்துக்கு டிஃபெண்ட் பண்ண பார்க்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியும் தமிழ்நாடு அரசும் ஒன்றும் நேர் எதிர்முறையில் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தோணலை. அப்பப்போ இந்த மாதிரி பேசிப்பாங்க, மற்றபடி ரெண்டு பேரும் நல்ல ஒரு அண்டர் டீலிங்கில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே உதாரணங்க, கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாணயத்தை வெளியிட எதுக்குங்க ராஜ்நாத் சிங் கூப்பிட்டீங்க? யாருங்க ராஜ்நாத் சிங்கு? ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரகருங்க, டீப் கோர் ஆர்எஸ்எஸ், ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் பர்சனாலிட்டி அவர். நீங்கள் 1000 காரணம் சொல்லுங்க, அவர் அரசனுடைய பிரதிநிதி, அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அந்த ஏங்க கி வீரமணியை விடவாங்க ஒரு சிறந்த ஆள் உங்களுக்கு தேவை? உங்களுடைய பார்வையில் பார்த்தா மறைமலை நகரில் நூற்றாண்டு விழாவுக்கு நீங்கள் போகிறீங்க, அவரை கூப்பிட்டு நூற்றாண்டு நாணயத்தை நீங்கள் வெளியிட வேண்டியது தானே? வீரமணி வெளியிட்டார் எப்படி இருக்கு? ஓகே, கருணாநிதிக்கு வீரமணி வெளியிட்டாருன்னா நல்லாயிருக்கும், புரிஞ்சுக்க முடியும். கருணாநிதிக்கு வெளியிட்டது ராஜ்நாத் சிங்கு. அதை விட நம்ம முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, ராஜ்நாத் சிங் அவர்கள் என்னுடைய அப்பாவை பற்றி பேசுகிறதெல்லாம் நான் நைட்டெல்லாம் எனக்கு இரவெல்லாம் உறக்கமே இல்லைன்னு கடிதம் எழுதினார். அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நெருக்கம் நட்பு நமக்கு புரியுது. இருங்க, அப்பப்போ இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி காமிச்சிக்கிறாங்க, மற்றபடி இது ரியல் ஃபைட்லாம் கிடையாது, ரீல் ஃபைட்டு. திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டிய புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசின் கேபிள்ல இருந்து முடக்குவதற்கான பணி நடந்துட்டு இருக்கு. இதை வந்து சுட்டிக்காட்டி அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கலாம்? ஆக்சுவலி என்னென்னா, இதில் தடை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கல, எனக்கு கிடைத்த தகவலை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது தொடர்பாக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை போட்ட பதிவு நம்ம வந்து படிச்சிருவோம். அதை நீங்கள் படிச்சிருங்க ஒரு தடவை. கரூர் தாவேகா கூட்டத்தில் பொதுமக்கள் உயிரிழந்த துயர நிகழ்வில் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டிய புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியை அரசு கேபிளில் இருந்து தமிழகம் முழுவதும் முடக்கி இருக்கிறது திமுக அரசு. ஊடகங்கள் திமுக அரசின் ஊதுகுழலாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின். அதற்கு தான் பொதுமக்கள் யாருமே பார்க்காத குடும்ப தொலைக்காட்சிகளை வைத்திருக்கிறீர்களே. மக்கள் பிரச்சனைகளை, கேள்விகளை வெளிக்கொள்ளும் ஊடகங்கள் ஏன் முடக்குகிறீர்கள்? தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. முதலமைச்சர் சொந்த தொகுதியிலேயே போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் உயிரிழக்கின்றனர். தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன. அரசு துறைகள் அனைத்தும் செயலிழந்து நிற்கின்றன. இப்படி ஒரு இருண்ட சூழலில் தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஊடகங்களை முடக்கிவிட்டால் மக்களுக்கு எதுவும் தெரியாது என்ற முட்டாள்தனமான ஐடியா எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்கிறார்கள்? முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களே. இப்படி அண்ணாமலை கேட்டிருக்காரு இல்லையா? இதில் இவர் கேட்டிருக்கக்கூடிய இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபேக்டான்னு ஃபேக்ட்டு தான். குறிப்பாக அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, சொந்த தொகுதியிலேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போன முறை கூட இப்போ கொளத்தூர் தொகுதியில் தான் நடந்துச்சு அந்த தூய்மை பணியாளர் சம்பவம். அது முதலமைச்சரோட சொந்த தொகுதி. முதலமைச்சருடைய தொகுதி மழை வெள்ள காலகட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நம்முடைய 4th Estate தமிழே ஒரு ஊடகத்தை எடுத்து நம்ம போட்டிருப்போம், ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அது கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், மக்கள் கூட பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, அரசு கேபிள் இருந்து முடக்கி இருக்கிறாங்க. இப்போ ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா அரசு கேபிளில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி தெரியும், எவ்வளவு தூரம் மக்களுக்கு போய் ஈஸியாக அரசு கேபிள் தான் மக்களுக்கு ஈஸியாக இப்போ ரீச் அவுட் ஆகும். ஸோ ஒரு சேனலுக்கு முக்கியம் டிஆர்பி ரேட்டிங் தான், செய்திகளை டக்கு டக்குன்னு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு. எனக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, புதிய தலைமுறையில் இந்த விவகாரங்களுக்கு அரசும் ஒரு பொறுப்பு, அரசு மேலே விமர்சனங்களை வச்சு சில வீடியோக்களை அவங்க போட்டிருக்கிறாங்கம்மா. அந்த வீடியோக்கள் வந்து நல்ல பார்வைகளை வந்து பெற்றிருந்ததனால் காரணமாகவும் எப்படி வந்து இந்த மாதிரி அவங்க போடலாம், அதற்காகவே நம்ம இதை செஞ்சாகணும் அப்படின்னு அரசு பழிவாங்கும் நோக்கத்தோடு நடந்து கொண்டதாகவும் தான் வெளியில் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட இல்லாத ஊடகங்களா அல்லது உங்கள்கிட்ட இல்லாத ஊடகவியலாளர்களா? நம்ம ரெண்டுத்தையுமே கேட்டாகணும். இன்னைக்கு எப்படி அண்டை மாநிலங்கள் குறிப்பாக நார்த் இந்தியாவில் கோடி மீடியா இருக்குதோ, அதாவது இந்த அரசாங்கத்தின் ஊதுகுழலாக செய்யப்படக்கூடிய மீடியாக்கள் அதிகமாக உருவாகி இருக்கிறதோ, அதே போல் தமிழ்நாட்டிலையும் 100க்கு 90% இருக்குது. ஒரு 10% அப்படி இல்லாமல் இருக்காங்க, சேட்டலைட் மீடியாக்களே இருக்காங்க.
சோஷியல் மீடியாவில் பாதிக்கு பாதி இருக்காங்க, இந்த பக்கமும் இருக்காங்க அந்த பக்கமும் இருக்காங்க. ஏன்னா வேற வழி சோஷியல் மீடியாவில் எதுவும் தடுக்க முடியாதுல்ல, சேட்டலைட் நீங்கள் தடுக்க முடியும், யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் அண்ணாமலையின் கூற்று 100க்கு 100 சரி, 100க்கு 100 இந்த விவகாரத்தில் அண்ணாமலையின் கூற்று சரி. திரும்பி நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, உங்களுக்கு சொந்தகமான சேனல்கள் இருக்குன்னு. அந்த சேனல் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை திமுகவுக்கு எதிரான சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உலக செய்திகள் போடுவாங்க. ஆப்பிரிக்காவில், வட அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில், நெதர்லாந்தில் இந்த மாதிரி போடுவாங்க. நெதர்லாந்து நாட்டில் ஒரு மாகாணத்தில் 11 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய், இந்த மாதிரி நியூஸ்லாம் போடுவாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்குதுப்பா, உடனே வெளிநாட்டு செய்தி தூக்கி போட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தமிழ்நாடு அரசை விமர்சித்தாலே உங்களை முடக்குவோம், உங்களை வந்து நாங்கள் வந்து செயல்பட விட மாட்டோம்னு சொல்கிறது எதேச்சதிகாரமான ஒரு போக்கா இல்லையா? இது கிட்டத்தட்ட ஊடகங்களை முடக்கக்கூடிய ஒரு செயல் தான். இது கண்டிப்பாக யாருமே ஏற்கவே முடியாது. இப்போ அரசு தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுத்து புதிய தலைமுறை வந்து அவங்க வேற விளக்கங்கள் கொடுப்பாங்கம்மா. அவங்களுடைய இந்த கிரைட்டீரியாக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னுவாங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவங்கள வந்து ஈஸியாக அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. பட் நம்ம வெளியிருந்து பார்க்குறவங்க இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். என்ன ஒன்றுன்னா, இதற்கு முன்பாகவே இது நான் வந்து பல பேர்கிட்ட விசாரிக்கும் போது, அவங்க வந்தாங்கன்னா இவங்களோட சேனலை முடக்குவாங்க, இவங்க வந்தாங்கன்னா அவங்க சேனலை முடக்கிறத தாண்டி யார் விமர்சனம் எல்லாமே முடக்குவாங்க. அதுவே ரொம்ப தப்பான அப்ரோச் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. புதிய தலைமுறை வந்து என்ன, இப்போ உங்களுக்கு எதிராக எத்தனை செய்தியை போட்டாங்க? அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவாக செய்திகளை போட்டதே கிடையாதா? உங்களுக்கு ஆதரவான குரலை அவங்க எடுத்ததே கிடையாதா? அந்த டிபேட்டில் வந்து உங்களுக்கு எதிராகவே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு ஊடகமும் அந்த ஊடகத்துக்கு வரக்கூடிய செய்தியை போடத்தான் செய்வாங்க. சரி, உங்கள்கிட்ட இருக்கிற ஊடகங்களை எப்படி செயல்படுறாங்க? அப்போ உங்களுக்கு புகழ் மாலை சூட்டி வெண்சாமரம் வீசக்கூடிய ஊடகங்கள் மட்டும் தான் எங்கள் ஊடகங்களா? வேறு ஊடகங்களே கிடையாதா? அது தவறான அப்ரோச் இல்லையா? அது எதுக்கு நீங்கள் வந்து கேபிள்லேருந்து ஏன் உருவுறீங்க? ஒருத்தருடைய அடிப்படை ஆதாரத்தை அசைச்சு பார்த்துடலாம், அவன் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இன்னொன்று, இது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு. ஏன்னா அந்த சேனலை நம்ம வந்து உருவிட்டோம்னா செய்திகள் போய் சேராதுன்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் கிடையாதா? இல்லைனா போய் செய்தி போய் சேராதா? இந்த மாதிரி ஒரு 100 சேனல் இருக்கும் யூடியூப் சேனல்ஸ், அந்த சேனல்ஸே போய் ரீச் அவுட் பண்ணிட போகுது மக்களை. அப்போ இந்த மாதிரி முடிவில் இருந்து அரசு முதல்ல பின்வாங்கணும். அரசுக்கு ஏன் பயம்? நான் கேட்குறேன், திமுகவுக்கு ஏன் பயம்? ஏன் பயப்படுறீங்க? மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு போக வேண்டியது தானே சார்? இப்போ ஒரு ஊடகத்தை நெருக்கிட்டாலே, அவங்கள முடக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறதுங்க ஒரு முட்டாள்தனமான விவகாரம். இதில் எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த விவகாரத்தில் குரல் கொடுத்துருக்குறாங்க, கட்டாயம் குரல் கொடுத்துருக்குறாங்க. கட்டாயம் ஒரு பதில் கிடைக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.